Hi friends, நான் உங்க சத்யா. So ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம JavaScriptோட சீரிஸ் வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். So based on இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து JavaScriptல DOM அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். So ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா DOMனா என்ன and then பாத்தீங்கன்னா DOM வந்து JavaScriptல எப்படி மேனிபுலேட் பண்றது. So அப்படிங்க பத்தி நம்ம ஒன் பை ஒன் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். So first பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாம் வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணுறது ஸோ அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா HTML டாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ரெப்ரசென்ட் ஓல்ட் HTML டாக்குமெண்ட் ஓகேங்களா. இப்போ HTML டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து HTML கோடு எழுதும்பொழுது HTML டேக் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் பாடி டேக்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டேக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த HTML டேக் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா HTML டாக்குமெண்ட் நம்ம சொல்கிறோம். இந்த HTML டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாம் அப்படிங்கிறது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து when a web page is loaded browser create a document object model of that page ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம எழுதுகிற HTML கோடை வந்து நம்ம எங்கே ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசரில் வந்து ரன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஆகட்டும் இல்லை வந்து மோஸ்ட்லா ஃபயர்பாக்ஸ் ஆகட்டும் இந்தமாரி வந்து ஒவ்வொரு ஏதோ ஒரு ப்ரௌசரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த HTML கோடை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அப்படி ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசர் வந்து இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த HTML டாக்குமெண்ட்டை நம்ம வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்பேஜ் வந்து லோட் ஆகும்பொழுது அந்த HTML கோடு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம அந்த காப்பியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைனமிக்காக கண்டென்ட் வந்து ஆட் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காப்பியில் தான் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த காப்பி வந்து எப்படி எடுத்து வைக்குது எங்கே எடுத்து வைக்குது அதை நம்ம எப்படி வந்து பார்க்கறது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இஸ் த ரூட் எலமெண்ட் ஆஃப் த HTML டாக்குமெண்ட் ஓகேங்களா. அப்போ இந்த HTML டாக்குமெண்ட்டோடைய ரூட் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஸோ அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டைனமிக்காக வெப்பேஜில் வந்து கண்டென்ட் வந்து மாடிஃபை பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை த ஹெல்ப் ஆஃப் த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வி கேன் ஆட் டைனமிக் கண்டென்ட் டு அவர் வெப்பேஜ். நான் இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டைனமிக்காக கண்டென்ட்டை வெப்பேஜில் மாடிஃபை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பட்டன் டேக் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டைப் ஈக்குவல் சப்மிட் ஆன் கிளிக் ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்ரிபியூட் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இந்தமாதிரி நம்மளுக்கு நிறைய ஆட்ரிபியூட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே டைப் ஈக்குவல் சப்மிட் நான் கொடுத்துருக்கேன். இதில் டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ரிபியூட் நம்ம சொல்லலாம் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆன் கிளிக்னு சொல்லிட்டு ஈக்குவல் மை ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இல்லை ஆன் கிளிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் ஓகேங்களா. இதில் வந்து நிறைய ஈவெண்ட் இருக்குது மவுஸ் ஓவர் இந்தமாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மை ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னா அந்த பட்டன் வந்து சம் ஒர்க்கை வந்து ப்ராசஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஒரு யூசர் இன்ஃபர்மேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் சொல்லிட்டு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணுறேன். அப்போ நான் வந்து அந்த ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணும்பொழுது அந்த யூசர் வந்து இன்புட் ஃபீல்டுலேருந்து நம்ம வேல்யூவை கெட் பண்ணி அந்த வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான கோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். அப்போ எப்போ நான் வந்து அந்த பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணுறனோ அப்போ எனக்கு இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து கால் ஆகும். அப்போ ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மை ஃபங்க்ஷனை கொடுத்ததுனால அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஒர்க் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நம்ம ஈவெண்ட் அண்ட் தென் மெத்தட் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பட்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலமெண்ட் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. பட்டன் இமேஜ் டிவ் டேக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த HTML டேக்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம எலமெண்ட் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா HTML டாம் நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாம் வந்து எப்படி கிரியேட் ஆகுது ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன் வேணா பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேசிக்காக HTML கோட் வந்து இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTML டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து எனக்கு ஹெட் டேக் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா JavaScript சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி டேக்கில் வந்து H1 டேக்கில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML டாக்குமெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா டாம் நம்ம சொல்கிறோம். டாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் அதாவது இந்த HTML கோடை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கும் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசர் வந்து லோட் ஆகும் பொழுது
இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த h1 டேக்ல இருக்கிற டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த ப்ரௌசர் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML கோட் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த காப்பிலாம் பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக்காக வந்து கண்டென்ட்டாக மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த காப்பி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப் பேஜில் போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விண்டோ வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த HTML கோட் வந்து இருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா மெனுஸ் இருக்குது. இல்லை எலமெண்ட்ஸ் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த HTML கோடு எல்லாமே வந்து இங்கே ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து HTML DOM. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த ஹெட்டிங் இருக்குது, JavaScriptனு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாடியில் வந்து h1 டயக்ராம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ நம்ம கொடுத்த அந்த கோடு வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோம் இந்த ப்ரௌசரில். ஸோ இந்த காப்பியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து DOM யூஸ் பண்ணி நம்ம வந்து டைனமிக்காக கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இங்கே நான் ஜஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே ஜஸ்ட் இங்கே டாக்குமெண்ட் நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து HTML கோட் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ இந்த HTML டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த DOM அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் நம்ம கொடுத்த உடனே நம்ம கொடுத்த அந்த HTML கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைட்டில் வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இங்கே டாக்குமெண்ட் ஜஸ்ட் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் டைட்டில் நான் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு டைட்டில் வேணும் அப்படிங்கிறனால டைட்டில் கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே டைட்டில் வந்துருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் டைட்டில் கொடுத்துட்டு இங்கே ஈக்குவல் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து DOM நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ DOM கொடுத்து இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் டாக்குமெண்ட் டாட் இங்கே வந்து டைட்டில் நான் கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா, டைம் லைன் நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இங்கே டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் டைட்டில் கொடுத்து இப்போ நான் வந்து டாக்குமெண்ட் டாட் டைட்டில். ஸோ இப்போ என்டர் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DOM சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக நம்ம மாடிஃபை பண்ண டைட்டில் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்தமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம DOM வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த DOMோட ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன் பை பார்க்கலாம். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலுடைய டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். டெஃபினேஷன் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாக்குமெண்ட்னா என்ன, மாடல்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்னா என்ன சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து டினோட் பண்ணும். ஓகேங்களா, ஃபைல் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு XML ஃபைல் ஆகட்டும் இல்லை HTML ஃபைல் ஆகட்டும், இனிமேல் ஒரு ஃபைலை டினோட் பண்ணுறதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்ன சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஜெக்ட் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த HTML இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ h1 எலிமெண்ட்டு, ஸ்பேன், இமேஜ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மாடல் என்ன சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக மாடல் அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம மாடல் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ HTML ஃபைல் எடுத்திங்கன்னா அதுக்கு தனி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இல்லை HTML ஃபைல் எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த டாக்குமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சரை டினோட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலுடைய ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து மெயினான இருந்தது. டாக்குமெண்ட் தான் வந்து நம்மளுக்கு மெயினான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து HTML அப்படிங்கிற எலமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து ரூட் எலமெண்ட். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டேக் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெட் டேக் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெட் டேக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைட்டில் நம்ம கொடுப்போம். அந்த டைட்டில் வந்து சம் டைட்டில் நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா சம் டேக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ h1 டேக் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் சம் டெக்ஸ்ட் நான் வந்து கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறேன்னா அதில் சம் பேரா வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய விதமான டேக்ஸ் நம்ம வந்து பாடி நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா DOMோடைய ட்ரீ ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
what can we do with the DOM ஓகேங்களா இப்போ DOM வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா we can add new HTML elements and attribute ஓகேங்களா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு attribute இல்லை வந்து ஒரு மெத்தட்ஸ் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து DOM யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா we can change all HTML elements attribute and CSS style ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து இந்த DOM யூஸ் பண்ணி நம்ம வந்து எலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அது பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிஎஸ் சைடு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we can remove existing elements ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண எலமெண்ட்ஸ் இல்லை ஆட்ரிபியூட் இது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா we can create a new HTML event ஓகேங்களா அப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இப்போ ஆன் கிளிக் ஈவெண்ட் ஸோ இனிமேல் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஈவெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா DOM யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ரூட் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா க்ரூட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ரீட் அப்டேட் டெலீட் ஸோ இதை நம்ம வந்து க்ரூட் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஆப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம DOM யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன்று பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ HTML DOMல வந்து இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா DOMோடைய மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது ஓகேங்களா இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அண்ட் தென் கெட் எலமெண்ட் பை நேம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் HTML இன்னர் டெக்ஸ்ட் கிளாஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம வந்து DOMல யூஸ் பண்ணுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் ஏன்னா இதுதான் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன ஒர்க் நடக்கணும் ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒரு மெத்தடில் டிஃபைன் பண்ணி வைப்போம் ஓகேங்களா அப்போ அந்த ஒர்க் நடக்கும் பார்த்தீங்களா ஸோ அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் கிளிக் ஈவெண்ட்டு ஆன்லோட் ஈவெண்ட்டு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் சொல்லிட்டு நமக்கு நிறைய விதமான ஈவெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம DOMல வந்து எப்படி நம்ம மேனிபுலேட் பண்ணுறது ஸோ அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் DOM அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த DOMல வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் மெத்தட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அண்டில் தென் பை பை see you